ஏனான்னு சொன்னாதானே அவங்க போகணும்னு சொல்லுவாங்க. நான் பாட்டில் அங்கே ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்திருக்கோம்னா இந்த மிட்டாய் கடை தான். ஈரோடு பரிமள மஹாலில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எனக்கும் போகலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு. வேணாம், அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு, இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம வேணான்னு சொன்னால் தானே அவங்க போகணுன்னு சொல்லுவாங்கன்னு அந்த ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி எப்படியோ கிளம்பி எல்லாரும் போயாச்சு. என்ட்ரன்ஸில் 2 டைனோசர் இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அது வாயை திறக்கிறத பார்த்தா அது பொம்மைன்னு எனக்கே மறந்துருச்சு. அடுத்தது முக்கியமாக எதிர்பார்த்து வந்தது அந்த நிலா செட்டப்புக்கு தான். அதை பார்க்கறதுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நான் பாட்டில் அங்கே ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த நிலாவுக்கு இன்சார்ஜ் போட்டவருக்கு என் மேலே என்ன கடுப்புன்னு தெரியல. ஏமா அதெல்லாம் தொடக்கூடாது, அந்த தள்ளிப்போமா அப்படின்னு மிரட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு தாஜ்மஹால் செட்டப் போட்டிருந்தாங்க. சத்தியமாக டிக்கெட் காசுக்கெல்லாம் இது பத்தாதுங்கிற மாதிரி ரொம்ப சுமாராக இருந்துச்சு. நிறைய கார்ஸ் எல்லாம் அங்கே ரேட்டோடு நிறுத்தியிருந்தாங்க. வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த காரை சுற்றி வந்துட்டு இருந்தேன். ஆனால் என் வீட்டுக்கார் எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அவர் பாட்டில் தனியாக முன்னாடி போயிட்டே இருக்காரு. இந்த கணவன்மார்கள் எல்லாம் எங்கேயாவது நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போனாங்கன்னா அப்படி எதுக்கு தான் நம்மளை தனியாக விட்டுட்டு போகிறாங்கன்னே தெரியாது. நான் ஒரு பக்கம் கிடக்கிறேன், அவர் ஒரு பக்கம் ஒரு பாட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. எல்லா ஸ்டாலுக்குமே போனோம். பட் ஒரே ஒரு புக் ஸ்டாலில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். வேறு எதுவுமே நாங்கள் அங்கே வாங்கவே இல்லை. சும்மா கண்காட்சிக்கு வந்துட்டு கண்டதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. அங்கே இருந்ததுலேயே எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்சமான ஸ்டால் எது இருந்திருக்கும்னா இந்த மிட்டாய் கடை தான். இது 90s நம்ம சாப்பிட்ட மிட்டாய் வகைகள்லாம் இருந்தது. புதுசாக வந்த மிட்டாயும் இருந்தது. இருந்தாலும் நம்ம 90s ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டாலில் ஒப்பிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பானிபூரி அது இது லொட்டு லொசுக்கெலாம் எனக்கு எப்பயுமே இந்த ஒப்பிட்டு அதிரசம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மேலே எப்பயுமே பிரியம் அதிகம். லாஸ்ட்டாக என்னோட குழந்தைங்க அந்த ஒட்டக சவாரி செஞ்சது தான் செம்மையாக இருந்தது. ஆனால் அந்த ஒட்டகம் ஒரு நாள் கூட குளிக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்றாவியாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் வேறு உனக்கோசரம் அந்த ஒட்டகத்தை அவர் கழுவியாக கூட்டிகிட்டு வர முடியும், கம்முனு இரு, அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒட்டகத்தை பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னோடய ஸ்கூல் டேஸில் லீவ் நாள்லலாம் டிச்சுக்குள்ளார காலை விட்டு எந்திரிச்சு ஓடினது ஞாபகம் வந்ததுனால அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.